ஆல் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர் ஒரே நாடு ஒரே தேர்தல் அ அமைச்சரவை ஒப்புதல பெற்றிருக்கிறது அந்த மசோதா. குளிர்கால கூட்டத்தொடர்ல அது மசோதா தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிவிப்புக்கு பின்னாடி அ மோடி அரசினுடைய தோல்விய மடைமாற்றுவதற்கு தான் இந்த மாரி அவசர அவசரமா சில வேலைகள செய்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னொரு புறம் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய நீண்டகால திட்டம் இது. இப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும், பாஜகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவ சரி செய்றதுக்கு இத அவங்கள தாஜா பண்றதுக்காக கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல பார்க்கப்படுது. இத நீங்க எப்படி தோழர் பார்க்குறீங்க? அதாவது க ஏற்கனவே பல நெருக்கடிக்குள்ள பிஜேபி சிக்கியிருக்கு. ப சுழற்சி பல்வேறு சுழலுக்குள் சிக்கிக் கொண்டு தான் இந்த ஆட்சியை கொண்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. 100 நாட்கள் வெற்றியை கொண்டாடுகிற விதத்துல பல அறிவிப்புகள் வந்திருக்கு. பல லட்சம் கோடி அறிவிப்புகள் சொல்றாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அவர்கள் செய்த அறிவிப்புகள் உடைய விளைவு என்ன? அப்படிங்கிறத யாருக்குமே சொல்ல முடியல. இப்ப நேற்றைய எல்லா சேனல்ல நடந்த விவாதங்கள்லயும் பிஜேபி தரப்புல இருந்து அதுக்கு பதில் சொல்ல முடியல. எளிய மக்கள் ரொம்ப எளிதா உதயநிதி ஸ்டாலினுடைய தேர்தல் பரப்புரை எல்லார்ட்டயும் போய் சேர்ந்துச்சு. ஒரு செங்கல தூக்கிட்டு போயி ஊர் ஃபுல்லா தமிழ்நாடு முழுக்க எல்லா வீதிகள்லயும் அவர் அலைஞ்சு திரிந்து அந்த கேம்பெயின பண்ணாரு. மிக எளிதா சேர்ந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. இதுநாள் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழ்நாடு தான் அந்த இடத்த சரியா காட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு பார்லிமென்ட்லயே அவர் ஒத்துக்கொண்டார். அமித்ஷா ஒத்துக்கொண்டார். அது தாமதமானது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட். அது விரைவில் நிவர்த்தி செய்யப்படும். விரைவில் கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு அவரு ஒப்புதல் வாக்குமூலத்தை பாராளுமன்றத்திலே கொடுக்கிறார். இப்ப எத்தனை ஆண்டு காலம்? கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு அந்த அறிவிப்பு அ நிதி ஒதுக்கியாச்சு, இடம் பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியும் அது செயல்படுத்த முடியல. அப்புறம் இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ அதாவது லட்சக்கணக்கான வீடுகளை கட்டிக் குடுத்துருக்கோன்றாங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அது வெறும் மோடி அரசினுடைய திட்டம் இல்ல. அது மத்திய, மாநில அரசுகள் சேர்ந்து செய்றாங்க. அதையும் தாண்டி மக்கள்கிட்ட இன்றைக்கு பணம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. 12,00,000 அந்த வீட்டினுடைய மதிப்பு. 12,00,000 பிஜேபி குடுக்குதா? அப்படிங்கிற கேள்விய இங்க இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன், எச். ராஜா, அண்ணாமலை எல்லார்ட்டயும் கேட்கணும். 12,00,000 மோடி அரசு குடுக்குறதில்ல. அவங்க குடுக்குறது 4,00,000. இவங்க மாநில அரசு தான் 6,00,000 குடுக்குறாங்க. ம். அதையும் தாண்டி மக்கள்கிட்ட இன்னைக்கு 2,00,000 இருந்து அந்த மதிப்பு கூடுகிற பட்சத்துல இப்ப சிட்டிலலாம் அதனுடைய மதிப்பு 14,00,000 மாறுது. அப்போ அவங்க 6,00,000 வரைக்கும் கேட்கறாங்க. 4,00,000, 6,00,000 வரைக்கும் கேட்கறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. அதனால மத்திய அரசினுடைய வீடு கட்டும் திட்டம் இல்ல. இலவச வீடு கட்டும் திட்டம் இல்ல. அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அத திரும்ப திரும்ப லட்சக்கணக்கான நாங்க வீடு கட்டி குடுத்தோம். இப்போ கிராமத்துல அ ஒ ய 1,00,00,000 வீடு கட்டி குடுக்க போறோம். சிட்டில இல்ல கிராமத்துல 2,00,00,000 வீடு, சிட்டில 1,00,00,000 வீடு கட்டி குடுக்க போறோம். அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த பொய்ய சொல்றாங்க. அதே மாரி பாத்ரூம் இந்த இலவச கழிப்பறை வசதி செய்து குடுக்குறோம்னு சொல்றாங்க. இலவச கழிப்பறை வசதியிலயும் என்ன சிக்கல்னா, அந்த நீர் அதற்கான சரியான நீர் வளங்கள அவங்க செய்ய முடியல. அதனால பல கட்டி முடித்து அ எதையுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு தண்ணீர் இல்லாம சும்மா கிடக்குது. சிதிலமடைஞ்சு போய் கிடக்குது. அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் இருக்கு. ஆனா அத பத்தி கவலைப்படாம திரும்பவும் நாங்க இலவச கழிப்பறை கட்டிக் குடுக்குறோம். லட்சக்கணக்குல கட்டிக் குடுக்குறோம் அப்படிங்கிற அறிவிப்பு. எல்லாமே வெற்று அறிவிப்புகளா இருக்கு. இப்போ இப்ப நமக்கு நிதிஷ்குமாருக்கு நிதி அறிவிச்சது, சந்திரபாபு நாயுடுக்கு நிதி அறிவிச்சது, அதெல்லாம் எந்த அளவுக்கு அனவுன்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்த போறாங்க. ஏற்கனவே இங்க பல அடிக்கல் நாட்டு விழாக்கள் மோடி இந்த ஆன்லைன்ல ஸ்கிரீன்ல தொறந்து வச்சுட்டே இருந்தாரு கடந்த காலங்கள்ல. எத்தனை ம். நிறைவேற்றிருக்கிறாங்க? இந்த கேள்வி எல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. மீண்டும், மீண்டும் இந்த பொய்கள திரும்ப, திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல தான் இன்றைக்கு இந்த இந்த அறிவிப்பு கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட நிறைவேற்றுவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்ல. அவங்க சொல்ற காரணங்களும் மிக, மிக ஒரு தொடர்பே இல்லாத காரணங்களாக இருக்கு. அதாவது இன்றைக்கு மக்கள் மத்தியில ஒரு ஜனநாயக சக்திகளுடைய மத்தியில தேர்தலுடைய செலவுகளை அரசே எடுத்து நடத்தணும். ஒரு வேட்பாளருக்கு இப்போ அ இது இந்த பார்லிமென்ட் எலக்ஷன்ல லட்சக்கணக்குல பணம் டெபாசிட்டே லட்சக்கணக்குல கேட்கறாங்க. அப்புறம் அத ம். செலவு செய்வதற்கான நிதி பல லட்சங்கள் இருக்கு இன்னைக்கு. அப்படி 20 குறைந்தபட்சம் 20,00,000 செலவு பண்ணா தான் வேட்பாளரோட முகத்தையே கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு இருக்கு. அப்படியான செலவுகளை குறைப்பதற்கு
அரசே வந்து இந்த தேர்தலை நடத்தணும் அப்படிங்கிறதான கோரிக்கைகள்லாம் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி வெறும் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செலவுகள். தேர்தல் ஆணையத்தை கொண்டு இந்த தேர்தலை நடத்துவதற்கான செலவுகள் மட்டும் தான் வந்து இந்த அ இவ்வளவு அதிகமா இருக்குன்னு பிஜேபி தரப்புல சொல்றாங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு ஓரளவுக்கு இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாங்கப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் நடக்குது. இந்த பொதுத் தேர்தல் மாதிரியான மைய அளவுல நடத்தப்படுகிற தேர்தல்ல தான் அதிகப்படியான ஒட்டுமொத்த இந்த எந்திரங்களும் வந்து பயன்படுத்தப்படுது. இப்ப நீங்க வந்து ஒரே நேரத்துல மாநில தேர்தலையும், மத்திய தேர்தலையும் ஒன்றாக வைக்கும் பொழுது, எத்தனை 1000 அல்லது எத்தனை கோடிக்கணக்கான இந்த எந்திரங்கள் தேவைப்படும். இவிஎம் மிஷினும், இந்த ஓட்டு போடுற அந்த எந்திரமும் எவ்வளவு க கோடிக்கணக்குல தேவைப்படும். அப்ப அதை நீங்க வந்து எந்த செலவுல சேர்ப்பீங்க? அதற்கான செலவு எவ்வளவு ஆகும்? அதற்கான ஏதாவது கோட் குடுத்திருக்கீங்களா? அத எந்த நிறுவனத்துக்கு குடுக்க போறீங்க? ஏற்கனவே அத யார் செய்து கொண்டிருக்கிறா? அதனால யார் லாபம் அடைகிறா? அந்த மெஷினுக்குள்ள என்னென்ன கோளாறுகள நீங்க யாருக்கு குடுக்குறீங்களோ, அவர்களால செய்ய முடியுது. அவர்களுக்கும் அரசுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ம். எவ்வளவு சந்தேகங்கள் இருக்கு இதுக்குள்ள. இப்ப இத எப்படி வந்து தேர்தல் நிதிய குறைக்க முடியும்? இப்படி ஒரு ஒரே நாடு ஒரு தேர்தல்ங்கிறத வச்சுக்கிட்டு, இந்த நிதியெல்லாம் எப்படி குறைக்க முடியும்? எப்படி அப்ப மீண்டும் வந்து நீங்க வாக்கு சீட்டுல வந்து வாக்கு செலுத்துகிற முறைய கொண்டு வர போறீங்களா? இந்த மிஷினுக்குலாம் என்ன இந்த மிஷின் பற்றாக்குறைக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த கேள்விக்கெல்லாம் எந்த பதிலும் இல்ல. ஆனால் இவர்களுக்கு பின்னாடி நான் கருதுவது வந்து இவர்களுக்கு பின்னாடி இருப்பது ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த திட்டம். எப்படி வந்து அவங்க வந்து எ ஒ ஒற்றை மொழி நோக்கி நகர்றாங்க. இந்தியை வந்து திணிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்றாங்க. புதிய தேசிய கல்விக் கொள்கையில வந்து தாய்மொழிக்கு அதிகாரம் இருக்குங்கிற பேர்ல 2 ம். மொழிகளை கூடுதலா படிக்க சொல்றாங்க. நீங்க வந்து தொடர்ந்து இப்போ பிஜேபி தரப்புல இருந்து தமிழ்நாட்டுல இருமொழிக் கொள்கைய பத்தி கேள்வி எழுப்புறாங்க. திமுகவினுடைய இருமொழிக் கொள்கை பத்தி. கேள்வி எழுப்பும் போதெல்லாம் அவங்க மும்மொழிக் கொள்கை வைக்கிறாங்க. இன்னைக்கு குளோபல் ஸ்கூல்ன்னு வித்யோதயா போன்ற ஸ்கூல்கள், இங்க கேந்திரிய வித்யாலயா போன்ற மத்திய அரசினுடைய எல்லா ஸ்கூல்லயும் வந்து இது வந்து கட்டாயம். சமஸ்கிருதம் கட்டாயமாக கற்றுக் கொடுக்கப்படுது. ஹிந்தி கட்டாய மொழி பாடம். அதற்கு அதற்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு தமிழ். அப்போ ம். 3 மொழிங்கிற பேர்ல நீங்க வந்து சமஸ்கிருதமயமாக்கலையும், இந்தி மயமாக்குதலையும் நீங்க கொண்டு போறீங்க. அது வந்து நமக்கு கான்ஸ்டிடியூஷன்லயே ஒரு ஒரு தவறு இருக்கு. அத நம்ம மாற்றுவதற்கு கூட போராடணும். கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்தி மொழியை கொண்டு சேர்க்கிற வரைக்கும், ஏற்கிற வரைக்கும் அ அ அந்த மாநில மொழிகளே வச்சுக்கலாம். அப்ப இந்தி மொழி என்றைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோமோ, அன்றைக்கு மாநில மொழிகள்லாம் நீக்கிடலாங்கிறது தான் அதனுடைய பொருள். இப்ப கூட வந்து உயர் நீதிமன்றங்கள்ல தமிழ் கிடையாது. மாநில மொழிகள் கிடையாது. ஆங்கிலத்தில தான் வந்து இது பண்ணணும். ஆங்கிலமும் இடைக்காலமா தான். ஹிந்தி கொண்டு வந்து அ மக்கள் ஏற்கிற வரைக்கும் தான் இந்த ஆங்கிலம் வச்சுக்கணும். இல்லன்னா இந்திய ம். கொண்டு இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அந்த அ இந்த மாதிரியான ஒரு தவறான விஷயங்கள அ இவங்க வந்து அவங்களுடைய கொள்கைக்கு சாதகமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சிய பண்றாங்க. அவங்களுடைய திட்டம் வந்து இந்து நாடு, இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்கணும். அது இந்தி தான் அதனுடைய தேசிய மொழியாக இருக்கணும். அப்படி சில கொள்கைகள் இருக்கு. அதற்கு ம். சாதகமாக இந்த திட்டம் வந்து உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். இந்த இந்தியாவையே மாநிலங்களா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதுவும் மொழிவழி மாநிலங்களா இருக்கிறது பிடிக்கல. அதனால தான் வந்து இன்றைக்கு பல மாநிலங்கள உடைக்கிற வேலைய செய்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல கூட கோவையை தனி மாநிலமாக அறிவிக்கணுங்கிற குரல். இப்போ கொங்கு 3 மண்டலம். ஆமா கொங்கு மண்டலம். அதுபோல 3 3 பிரிவாக பிரித்து விடணும் ம். தமிழ்நாட்டை அப்படிங்கிற குரல்கள் இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்தியாவை 100 அதிகார அலகுகளாக ஜன்பத் மண்டலங்களாக பிரிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த இந்த தேர்தல் அறிவிப்ப வந்து செய்றாங்க. அப்போ வந்து ஒரே நேரத்துல தேர்தல் வைக்க முடியுமா? மாநிலங்களுக்கு தனியா, மத்தியக்கு தனியா வைக்க முடியுமா? அப்டின்னா வைக்க முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இத நீங்க மாத்தி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ம ம். மக்களவை தேர்தல் அதாவது 2 அவை தான் இருக்கும். ஒண்ணு வந்து இந்த மண்டலங்கள் அவை, இன்னொன்று மாநிலங்களவை. மத்தியில் இருக்கிற ஒரு அவை. இன்னும் இப்போ மாகாணங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜம்சத் மண்டலங்கள ஒரு மாகாணங்கள்ங்கிற அளவுல புரிஞ்சுக்கிட்டோம்னா, ம். மாகாணங்களுக்கு ஒரு ஓட்டு, மத்திக்கு ஒரு ஓட்டு. 2டே ஓட்டுல முடிஞ்சிருச்சு எல்லாம். உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் கலைச்சுருவாங்க. உள்ளாட்சி தேர்தல்ங்கிற ஒரு அமைப்பே இருக்காது. இன்றைக்கு கட் இந்த பண்ணிருவாங்க. இந்தியாவினுடைய ஒரு அ மிகப்பெரிய இந்த
இந்த விஷயங்கள் எல்லாம் நலத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு கிராமப்புறங்களுடைய வளர்ச்சியில முக்கிய பங்காற்றுகிற இந்த உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் அடிச்சு ஒழிச்சுட்டு ஒரே ம். தேர்தல், ஒரே நாடு, அந்த ஒரே நாடுக்குள்ள அதிகார அலைகள், அதாவது முதலமைச்சரு எல்லாருமே கண்காணி வேலை தான் செய்யணும். வ வ ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம். இப்ப காஷ்மீர்ல ஆளுநருக்கு தான் கூடுதல் அதிகாரம். ம். பாண்டிச்சேரியில அந்த மாதிரியான பகுதிகள்ல ஆளுநருக்கு தான் கூடுதல் அதிகாரம். அதுபோல மாநிலங்கள்ல மத்திய அரசினுடைய அதிகாரம் தான் கோலோச்சும். மாநிலங்களுக்கென்று தனியான ஒரு அதிகாரம் இருக்காது. அதிகார பட்டியல்லாம் கூட மாற்றியமைப்பதற்கான ஒரு வேலை வந்து நடக்கும். அதற்கான ஒரு முன்னேற்பாடா தான் நான் இந்த தேர்தல் அறிவிப்பு, ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிவிப்பு பார்க்கிறேன். ஆ மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, ஜார்க்கண்ட் இந்த 4 மாநில தேர்தல்ல பிஜேபிக்கு பின்னடைவு இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக, இந்த திட்டத்த கொண்டு வருவதற்கும் பின்னணியில வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு பேச்சு இருக்கு. ஏன்னா மகாராஷ்டிராவுக்கு இன்னும் தேதி அறிவிக்கல. ஜார்க்கண்டுக்கும் இன்னும் தேதி அறிவிக்கல. ஹரியானாவுக்கும், ஜம்மு காஷ்மீருக்கு தான் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. அதுபோக உத்தரப்பிரதேசத்தில இடைத்தேர்தல்கள்லாம் இருக்கு. அதுக்கும் அறிவிக்கல. வயநாடு இடைத்தேர்தலும் தேதி அறிவிக்கல. ஸோ இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு நாசகார திட்டம் இருக்குமா? அப்படிங்கிற சந்தேகமும் வருது. அந்த கோணத்த எப்படி பார்க்குறீங்க? ஆமா, அவங்க தொடர்ந்து தோல்வி முகத்தை நோக்கி நகர்றாங்க. இன்றைக்கு காஷ்மீர்ல பல இடங்கள்ல அவங்களால வேட்பாளரை நிறுத்த முடியல. ஹரியானாவுல அவங்க தோல்வி உறுதியாகுது. அது அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து ஊபில தேர்தல் வரப்போகுது. டெல்லியில தேர்தல் வரப்போகுது. டெல்லியில வந்து ஆம் ஆத்மிய அவங்களால சமாளிக்கவே முடியல. ஒரு பக்கம் இந்துத்துவத்தையும் அவங்க கையில எடுக்கிறாரு கெஜ்ரிவால். அதனால இந்துத்துவ சக்திகள் நாங்க தான்னும் இவங்களால முன்வைத்து தேர்தலை நகர்த்த முடியல. அதிகார மட்டத்திலயும் இவங்களுடைய எந்த முன்னெடுப்புகளையும் முறியடிக்கிற அளவுக்கு அவர் வந்து செயல்படுறாரு. அதேபோல இப்ப வந்து அவர் எடுத்திருக்கிற முடிவு, உடனடியாக நான் வந்து இவங்க வந்து அ அவரை கேள்விக்குள்ளாக்கலாம்னு நெனச்சாங்க. அவர் ம். வந்து ஊழல் கறை படிந்தவர். அதனால முதலமைச்சர் பதவியை நீடிக்கக் கூடாது. அவர் வந்து பதவி விலகணும். இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் வந்து மக்கள் கோரிக்கைகளாக மாற்றணும் அப்படிங்கிறது மோடியினுடைய பிஜேபியினுடைய திட்டமா இருந்துச்சு. அதனால அவர் முன்கூட்டியே வந்து நான் ராஜினாமா செய்றேன். நான் வந்து மக்கள்கிட்ட போய் என்னை நிரூபித்துக் கொள்றேன் அப்படின்னு ஒரு அந்த பால அப்படியே திருப்பி அடிக்கிறாரு. இது மாரி பல இடங்கள்ல இப்ப அடுத்து தமிழ்நாட்டுல 2020க்கான தேர்தல் வந்து இன்றைக்கு கூட அந்த அமைச்சரவை கூடி அந்த கட்சியினுடைய அதிகார மட்டம் கூடி இந்த தேர்தலை எப்படி சந்திப்பது என்பதற்கான ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அறிவாலயத்துல நடந்துகிட்டு இருக்கு. இப்படி பல ம். இடங்கள்ல பிஜேபி எங்கேயுமே கால் ஊன்ற முடியாத அளவுக்கு தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் ம். கொண்டிருக்கிறது. அதனை மடைமாற்றுவதற்காக கூட இந்த அறிவிப்பு, ஏன்னா இந்த அறிவிப்பு கிட்டத்தட்ட இப்பவே வந்து நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து அதனை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சந்திரபாபு நாயுடு இதை ஏற்கப் போறதில்ல. அப்படிங்கிற தகவல்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கு. இப்ப ம். எதிர்க்கட்சியிலிருந்து மிக கடுமையாக எப்படி வக்ஃபோர்டு வந்து ஒரு சிறுபான்மையினர் பிரச்சனை. அத வந்து எல்லாரும் ஆதரிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆ அதுல கூட வந்து மிக கடுமையாக அதை எதிர்த்து ஒரு கிட்டத்தட்ட 6 மணி நேரம், காலையில ஒரு அமர்வு 3 மணி நேரம், மதியம் ஒரு 3 மணி நேரம் அமர்வு. கடுமையான வாக்குவாதங்கள வந்து சந்திச்சிருக்காங்க பிஜேபி. அப்படி இருக்கும்போது இது வந்து மாநிலங்களை பாதிக்குது. அந்தந்த கட்சிகளை வந்து இப்ப ஆட்சியில் இருக்கிற ஆட்சியையே பாதிக்கும். அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து தான் இருப்பாங்க. மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பை வந்து பெறும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதை ஏற்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்ல. அ அப்போ ஏன் இத கொண்டு வராங்க? இப்ப ஏன் அத கொண்டு வராங்கன்னும்போது, இது வந்து ஒரு குழப்பத்தை இந்தியாவில் ஒரு ஒரு பக்கம் ராகுலினுடைய வளர்ச்சி, காங்கிரஸினுடைய மீட்சி, அது ஒரு மாதிரி பிஜேபியினுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கான ஒரு புதிய புதிய நகர்வை பெற்றிருக்கு. அவர் முன்வைக்கிற அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, இந்தியாவினுடைய தன்மையே மாத்தணும். பொருளியல் கட்டமைப்பு தொடங்கி, நம்முடைய அயலுறவு கொள்கை தொடங்கி, ஒவ்வொரு கொள்கையும் எப்படி மக்களுக்கு பயன்படுது? என்னென்ன மக்கள் அதில் பங்கேற்கிறாங்க? அதை வந்து மீண்டும் நாம் மறுபரிசீலனை செய்து, ஒரு புதிய இந்தியாவை நோக்கி நகரணும். எல்லா கொள்கையிலயும் மக்கள் சார்ந்த மாற்றங்களை கொண்டு வரணும். அப்படின்னு ம். ராகுல் வைக்கிற அந்த முன்வைப்புகள் பெரிய அளவுல மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கை பெற்றுக் கொண்டிருக்கிற சமயத்துல, என்ன செய்யுதுன்னு தெரியாம, இது மாதிரியான அறிவிப்புகளை செய்றாங்க. இது வந்து இதன் மூலமாக ஒரு நாட்டுல ஒரு குழப்பத்தை நீடிக்கச் செய்றாங்க. அவங்க செய்கிற பல வேலைகளை மறைப்பதற்கு அதானி போன்ற நிறுவனங்களுக்கு அவங்க செய்கிற ஊழல்கள், அ பல பல ஊழல் குற்றச்சாட்டுகள் பிஜேபி மீது வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறது. அதிகார துஷ்பிரயோகம் இதை எல்லாத்தையும் மறைப்பதற்காக இப்படி ஒரு அறிவிப்பை செய்து, இதுல ஒரு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கான
மக்களை தொடர்ந்து குழப்பத்தில் வைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த அறிவிப்பு இன்றைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழர். தொடர்ந்து பேசலாம். நன்றி.